விஜய் சேதுபதி சார் என்ன ட்ரை பண்றார் அப்படின்னா, அவங்க கண்டஸ்டன்ட்ஸ டிஃபெண்ட் பண்றார். அதாவது இந்த ம். ஷோவ வந்து டிஃபைன் பண்ற புரோட்டோடைப்பா உள்ளுக்குள்ள வந்து யார் என்ன வகையான விமர்சனம் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டக்க பிஹேவ் பண்ணாங்களோ, அதுல யார் வெளியில இருக்கிற கன்டென்ட்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டு, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல யாரோடைய இவங்க ஒரு வரைபடம் வச்சிருப்பாங்க. இவங்க வின்னர் ஆகணும், இவங்க ரன்னர் ஆகணும், இவங்க இதாகணும், அவங்க அதாகணும்னு. அதை யாரெல்லாம் கலைச்சு விட்டாங்களோ, அவங்கள சுளுக்கெடுப்பாங்க. அதுதான் இந்த வாரம். இப்ப இவங்க வந்து ஃபினாலேக்கு ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபினாலேல இப்படி கூட்டு போய் இப்படி கூட்டு போலான்றாங்க. இவங்க போய் அவங்களெல்லாம் ரெட் கார்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க. இவங்க ம். அந்த எக்ஸ்போஸ்ல ஒரு 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 மாதிரி வேற லெவல் எக்ஸ்போஸ கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வேற லெவல் எக்ஸ்போஸ் அவங்க பயங்கரமா கிரியேட் பண்ணும் பொழுது நீங்க அவங்க மேல ஏறி ஒரு பம்பர் அடிச்சு விட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாட் வரும். ஓகே நம்ம வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. சோ அத வந்து எல்லாத்தையுமே ஒரு குறைக்கணும்னா அந்த டைம் லைனர் குறைக்கிறதுக்கான வேலை தான். ஏன்னா இவங்க செட் பண்ற நரேட்டிவ்ல ஒரு வின்னரை கூட்டு வரணும்னா அந்த வின்னரை கூட்டு வர்றதுக்கு இவங்க பண்ற இந்த காரியங்கள் வந்து ஒரு பெரிய நாய்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ண ட்ரை ஆகும் அப்படின்னா அதுக்காக அதை என்ன பண்ணுவாங்க ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி. அதாவது சண்டைக்கு வந்து ஆள் அடிங்கடானா தொங்கிட்டு இருந்த பல்ப் அடிக்கிற கதை இது. நீங்க இதெல்லாம் வந்து எதை எப்பப்ப எங்கெங்க செய்யணுமோ அதெல்லாம் விட்டுட்டு அப்பப்ப விட்டுட்டு வெளியில வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்து அவங்க கண்டஸ்டன்டே இல்ல அவங்கிட்ட எதுக்குடா அவ்வளவு நேரம் கண்டென்ட்ன்றது தான் எங்க